அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களில் தமிழக அரசியல் ரொம்ப பரபரப்பாக இருக்கிற மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதை நம்ம ஒவ்வொன்றா வரிசைப்படுத்தி பார்ப்போம். இருக்கிறதுலே ஒரு மேஜர் ட்விஸ்ட் அப்படிங்கிறது அதிமுக வெர்சஸ் தாவேகா அப்படிங்கிறது தான். இவ்வளவு நாள் அப்படியே ரெண்டு பேருக்கு எந்த ஒரு ட்ரிஃப்ட்டும் இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக போன மாதிரி இருந்துச்சு. விஜய் ஒரு செயல் வீரர்கள் கூட்டத்தில் திமுக தீய சக்தி, அதிமுக ஒரு ஊழல் சக்தின்னு சொன்னதுதான் உண்டு. அப்படியே இந்த பக்கம் பழைய வரலாறுலாம் தோண்டி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது வெளியான தலைவா படத்திலிருந்து எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது வெளியான மாஸ்டர் படம் வரைக்கும் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தாவேகா என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவை நம்ம விமர்சிக்க வேண்டாம், நாம ஒன்லி எதிரியா திமுக மட்டுமே வச்சுக்கலாம்னு சொல்லி அப்படியே ஆதவர்ஜுனா அவர் அண்டர் பெல்ட் எடுத்து சரண்டர் ஆயிருக்காப்ல. நம்ம பசங்க கொஞ்ச நாளா 2 நாளா ஏடிஎம்கே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு வேண்டாம். ஒன்லி நம்ம டார்கெட் தலைவர் சொன்ன மாதிரி டிஎம்கே டிஎம்கே டிஎம்கே, வேற எந்த டார்கெட்டும் கிடையாது. ஓடினா மட்டும் உடனே விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி எடப்பாடி விடாப்பிடியா பிடிச்சு இழுத்து அடிச்சிட்டு இருக்காப்ல. என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜயை ஊதி ஊதி பெருசாகிறதே உங்களை மாதிரி டிவிக்காரங்க தான், நீங்க டிஆர்பிக்காக பண்ற வேலை தான் இது. விஜய் அவர்கள் எதுவுமே பண்ணலைங்க. கரூர்ல 41 பேர் உயிரிழந்தப்போ நின்று அந்த மக்களுக்கு துணையா இல்லாம குடுகுடுன்னு ஓடி போனவர் தான் விஜய் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ஒட்டுமொத்த பேட்டியிலையும் விஜய் வச்சு செஞ்சிருக்காப்ல. இன்றைக்கு 41 உயிர்கள் இழந்து விட்டோம். என்ன நடந்திருக்க வேணும்? யாருக்காக உயிரிழந்தார்கள்? கூட்டத்தை அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம். என்ன பண்ணிருக்கணும்? நேரடியாக அங்கே போயிருக்கணும். நாங்களாம் ஓடல. அவர்களுக்கு எங்களால் முடிந்த ஆறுதல் சொல்லலாம். அந்த ஆறுதல் கூட உங்களால் சொல்ல முடியலையே. இவரை கட்சி நடத்தி என்ன செய்ய போறீங்க? எதையுமே செய்யாம திரைப்படத்தில் இருக்க வரைக்கும் சம்பாரிச்சிங்க. இப்போ விட்டுட்டு வந்தீங்க, நான் பல்லாயிரக்கணக்கு கோடி விட்டுட்டு வந்தேங்கிறீங்க. யாருக்கா விட்டுட்டு வந்தீங்க? இதுல இப்ப என்னன்னா, எடப்பாடி அவர்களுக்கு தாவேக்காவனால பதில் சொல்ல முடியுமானா முடியாது. ஏன்னா எடப்பாடி டைரக்டா 2 ஆண்டு காலம் தாவேகா என்ன பண்ணிச்சு அப்படிங்கிறத எடுத்து வச்சு பேசுறாப்புல. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் அதிமுகவை பார்த்து நீங்க பவள விழா கண்ட கட்சின்னு சொல்றீங்க, நீங்க அதிக முறை தமிழ்நாட்டை ஆண்ட கட்சின்னு சொல்றீங்க, நீங்க பண்ண தவறுகள்லாம் நாங்க சொல்லவா அப்படின்னு அடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. அங்கதான் பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஏன்னா செங்கோட்டையன் உள்ள இருக்காப்புல. அவர் சும்மா இருந்தா பரவாயில்ல, எம்ஜிஆரோட படத்தையும் ஜெயலலிதாவோட படத்தையும் பேனர்ல வச்சுட்டு நடுவுல செங்கோட்டையன் இருக்காரு. அப்ப அதிமுகவை அவர்கள் அட்டாக் பண்ணவே முடியாது. நீங்க அதிகபட்சம் போனா எடப்பாடியினுடைய அந்த 4 ஆண்டு கால ஆட்சியை நீங்க என்ன பண்ணலாம், விமர்சனத்துக்கு உள்ளாக்கலாம். அப்படி பண்ணாலும் மக்களிடம் எடுபடாது. ஏன்னா யாருமே பாத்தீங்கன்னா 2011 இருந்து 16 வரைக்குமான ஆட்சி ஒரு மாதிரியும், அதுக்கப்புறமா இருந்த அதிமுக ஆட்சியை ரொம்ப மோசமானது அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் விமர்சனம் பண்றதா பொதுமக்களிடையே அது எடுபடாது. அதை திமுகவே பண்றது இல்லை, ஒட்டுமொத்தமா அதிமுக அப்படின்னு தான் அவர்கள் பார்ப்பாங்க. அப்போ தாவேக்காவால இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது. நீங்க எம்ஜிஆர் அவர்களை விமர்சிக்காம அதிகபட்சம் ஜெயலலிதா அவர்களை கூட நீங்க தொடாம என்ன பண்ண முடியாது, நீங்க அதிமுக விமர்சனத்துக்கு உள்ளாக்க முடியாது. நீங்க ஜெயலலிதாவை அடுத்த ஒரு கொள்கை தலைவர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, புகழ்ந்து வச்சிருக்கீங்க. உங்களுடைய பேனர்களே ஜெயலலிதா புகைப்படம் இடம்பெறக்கூடிய அளவுக்கு நீங்க கொண்டு வர்றீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. செங்கோட்டையன் அவருடைய நிலைமை நினைச்சா ரொம்ப ரொம்ப பரிதாபமா இருக்கு. நம்ம தொடர்ச்சியாக அதை பேசிட்டே வர்றோம். இன்னைக்கு ஒரு கூடுதல் அப்டேட் என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஓபிஎஸ் இருக்காரு இல்லையா, அதாவது அதிமுகவே என்னுடைய பின்னாடி தான் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருந்தவர் என்ன பண்றாருன்னா, அண்ணன் எடப்பாடி அவர்கள் என்னை கட்சியில் சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற அளவுக்கு இறங்கிட்டாருங்க. அதாவது அண்ணன் எடப்பாடியார் அப்படின்ற அளவுக்கு இறங்கிட்டாரு. இது எப்படி சொல்றதுன்னா, இத்தனை நாள் அதிமுக ஒருங்கிணைக்கணும், டிடிவி உள்ள வரணும், சசிகலா உள்ள வரணும், ஓபிஎஸ் உள்ள வரணும், நம்ம பழைய அதிமுக ஒன்னா இருக்கணும், தலைமையே அதாவது எடப்பாடியே உங்களுக்கு 10 நாள் கெடு, நான் சொல்றதை செஞ்சீங்கன்னா நான் இருப்பேன், இல்லை கட்சியை கலைப்பேன் அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் கெடு விதிச்சதுனால தான், சவால் விட்டதுனால தான் அந்த சமயத்தில் கட்சியிலிருந்து என்ன பண்றாரு, அவரே வெளியே நீங்க அப்படியே போறாரு. ஸோ அதுக்கப்புறமா அதிமுகவும் அவரை பெருசாக கண்டுக்கல. அப்புறம் டிவிக்கே போய் சேர்ந்து கோபிச்செட்டிப்பாளையம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த அதிமுக பெல்ட்டையும் நான் தாவேகா பக்கம் கொண்டு வர்றேன், அதிமுக தலைவர்கள்லாம் நான் கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி, ஆனால் இது வரைக்கும் பெருசாக யாரும் ஒரு பவர்ஃபுல்லான லீடர்ஸ் அந்த பக்கம் வரல. அப்படியே நீங்க கட் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா டிடிவி என்டிஏ கூட்டணியில் திருப்பி போயிட்டாப்ல. அதே மாதிரி சசிகலா அவர்கள் திமுகவுக்கு எதிரான கருத்தை பதிவு பண்ணி அம்மாவினுடைய ஆட்சி வர வேண்டும் சொல்லி சொல்றாங்க. அது மறைமுகமா பாத்தீங்கன்னா இன்றைக்கு அதிமுக இரட்டையில யாருகள் இருக்குன்னு பார்க்கும்போது எடப்பாடி கிட்ட, அப்ப நிச்சயமா அவங்க மறைமுகமா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா திமுக தோற்கணும், அதிமுக ஜெயிக்கணுங்கிற களத்துக்கு அவர்கள் வர்றாங்க. ஏன்னா திமுக கிட்ட போய் சேர்ந்த அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களை அவர்கள் விமர்சிக்கிறாங்க, நீங்க எப்படி திமுகவுக்கு போகலாம், அது தவறு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிச்சயமா சசிகலா அவர்களும் இந்த பக்கம் தான் அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு வட்டம் போடுறாங்க. இந்த பக்கம் ஓபிஎஸ் அவர்களை நீ இப்படியே கட்சியை சேர்த்துக்கங்க அப்படிங்கிற இடத்துல நிற்கிறார். இந்த இடத்துல செங்கோட்டையன் அவர்கள் மட்டும் எதுவுமே பண்ண முடியாம அப்படி கைகள் கட்டப்பட்ட நிலையில தாவேக்காவுல கம்முன்னு இருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட விஷயம் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இதுல கரூர் சம்பவம் இத்தனை நாள் கரூர் சம்பவத்துக்கு அவர்கள் சூழ்ச்சி, இது திமுகவினுடைய திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்லும் பொழுது
ஆரம்ப கட்டத்தில் அந்த பிரச்சனை வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் விஜய் அவர்களினுடைய ஒரு எதிர்த்தரப்புல இருந்து. இப்போ திமுக வந்து அது அவர்கள் ஆளும் தரப்பு, அவர்கள் நிச்சயமா வந்து இந்த பிரச்சனையை வேற மாதிரி கொண்டு போய் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதை நமக்கு விட்டுறலாம். ஒரு பொதுவான ஒரு அரசியல் கட்சியா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நீங்க சூழ்ச்சின்னு சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க பக்கம் இருக்கிற தவறுகளை நீங்க பேசணும். நீங்க தாமதமா வந்ததுல இருந்து சரியா திட்டமிடாம நீங்க மக்களுக்கு வந்து குடிநீர் உணவு எதுவுமே வழங்காம இருந்தது உங்களுடைய தவறு அப்படிங்கிற விஷயத்தை சுட்டி காட்டி பேசிட்டு இருந்த ஒரு கட்சி. அப்ப அன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் நிறைய பேர் நின்றுட்டு இல்ல நம்ம இந்த இடத்துல தாவேக்காவை தொடவே கூடாது, திமுக மட்டும்தான் விமர்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இன்று ஒட்டுமொத்தமா எல்லா விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கு எதிராக வந்து நிக்குது. அதிமுக மட்டும் இல்ல, பாஜக உட்பட அனைத்து கட்சிகளுமே வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல விஜய் வந்து இல்ல உங்க மேலேயும் தவறு இருக்குன்றதை ஒத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இப்பவும் ஆதவர்ஜுன் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, கரூர் சம்பவம் மட்டும் நடக்கலன்னா, கரூர் சம்பவம் கூட சொல்ல, கரூர் சூழ்ச்சி மட்டும் நடக்கல அப்படின்னா எங்களோட ரேஞ்சே வேற. நாங்க இந்நேரம் 32 மாவட்டத்தினுடைய சுற்றுப்பயணத்தை முடிச்சிருப்போம், எங்க தலைவருக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி கிடைச்சிருக்கும். ஆனா இன்னைக்கு அது திமுகவினுடைய சதியால இல்லாம போயிடுச்சுங்கிறாங்க. அதாவது கரூர்ல வந்து விஜய் அவர்களை முடக்கிறதுக்காக தான் திட்டமிட்டு அவர்கள் வந்து ஆள் அனுப்பி இப்படிலாம் பண்ணிட்டாங்க. அப்ப கரூர் சம்பவம் ஒரு விபத்து கிடையாது, அது ஒரு திட்டமிட்ட சதி அப்படிங்கிற கருத்தை இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காரு. நீதிமன்றத்தில் வேற ஒன்று சொல்லுவாங்க, இங்கே வேற ஒன்று சொல்லுவாங்க. விசாரணை வந்து போய்கிட்டு இருக்கு. இவர்கள் விரும்பி கேட்ட இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த சிறப்பு புலனாய்வு குழு SIT இருக்கு, அதே மாதிரி CBI இருக்கு. இப்படி அவர்கள் கேட்ட விசாரணை அமைப்பு தான் விசாரிச்சுட்டே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது முடிவை வந்து இவர்களே சொல்றது எப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ அது விசாரணையின் முடிவில் தெரியட்டும். விஜய் அவர்களும் போயிட்டு விட்னஸா பல கருத்துக்களை சொல்லியிருக்காரு இல்லையா, அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு. ஸோ அதெல்லாம் அவர்கள் அலசி ஆராய்ஞ்சு அவர்களோட முடிவு சொல்லட்டும், அதை நம்ம ஏற்றுக்கலாம், இல்லைன்னு இல்லை. அதற்கு முன்னாடியே வந்து திமுகவினுடைய சூழ்ச்சியினால தான் எங்களுடைய அரசியல் கட்சி எழுச்சி இல்லாமல் போயிருச்சுன்றாரு பாருங்க. இப்போ இன்றைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு சுணக்கமாக இருக்கு, அவர்கள்ட்ட ஒரு அரசியலே இல்லை, செயல்பாடே இல்லை அப்படிங்கிற விமர்சனம் வந்து வெளியே வர்றது எல்லாரு தரப்புலையும் இருக்கு. இப்போ இன்னைக்கு எடப்பாடி கூட சொல்றாரு இல்லையா, நீங்க என்ன பண்ணீங்கன்னு நீங்க விஜய்க்கு இவ்வளவு தூக்கி பிடிக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. இதுதான் சீமான் அவர்கள் ஆரம்பத்திலே கேட்டுட்டு இருந்தார். நீங்க வந்து விஜய் நீங்க எப்படி பிரம்மாண்டப்படுத்தி காட்டுறீங்க, நான் பண்ற விஷயத்தை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. அவர் ஒரு கருத்து சொன்னார்னா அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்குறீங்க, நான் சொன்னா அதை போய் கேட்பீங்கிற மாதிரிலாம் நேரடியாக ஊடகங்கள்ல வாதங்களே முன் வச்சிருக்காரு. ஸோ இதே தான் சீமானோட ஸ்டாண்ட் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எல்லா தலைவர்களும் எடுக்கிறாங்க, அரசியல் கட்சி தலைவர்கள். அப்போ இன்றைக்கு தாவேக தரப்பு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கரூர் சம்பவத்தில் சூழ்ச்சி செய்யாமல் இருந்திருந்தால் நாங்கள் இன்றைக்கு வந்து எழுச்சியை உண்டாக்கியிருப்போம் மக்கள்கிட்டன்றாங்க. இதெல்லாம் எதை கொண்டு போய் நிப்பாட்ட பாக்குறாங்க, இதெல்லாம் எங்க கொண்டு போய் சேர போறாங்க அப்படின்னா, கடைசியில வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, நீங்க எங்களை கரூர் சம்பவத்தை நீங்க முடக்கிட்டீங்க, இல்லைன்னா நாங்கள் வந்து ஆட்சியே பிடிச்சிருப்போம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு பேச நிற்க போறாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து இவர்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடியாக வச்சிருப்பாங்க. என்னன்னா, தேர்தல் முடிவுகள் இவர்கள் விருப்பப்பட்ட மாதிரி வரல அப்படிங்கும்போது நாங்கள் வந்து கரெக்டாக தான் பண்ணோம், ஆனால் மக்கள் எங்களை வந்து தேர்ந்தெடுக்கல, மக்கள் எங்களை தோக்கடிச்சிட்டாங்கன்னு மக்கள் பக்கம் பழிய போடுறதுக்கான வாய்ப்புகளே நிறைய இருக்கு. அந்த சமயத்தில் அது கூடவே சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா, சூழ்ச்சி பண்ணி எங்களை நீங்கள் பிரச்சாரம் பண்ண விடாமல் முடக்கிட்டீங்க அப்படின்றாங்க. நம்ம கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அனுமதி கேட்குறது அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் வந்து அவருக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு கூட சொல்லலை. அதுக்கப்புறமான கூட்டங்களில் நீங்கள் தெரு பிரச்சாரங்கள் பண்ண வேண்டாம், ஊருக்கு வெளியே நீங்கள் வந்து கூட்டம் போடுங்க, பெரிய அளவில் கூட்டம் கூட்டி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் அதுக்கப்புறமா ஈரோட்டில் நீங்கள் கூட்டம் போட்டீங்க. சொல்லப்போனால் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2 மாத காலம் வந்து முடங்கி இருந்தது. நீங்கள் முடக்கப்பட்டதா அர்த்தம் கிடையாது, நீங்கள் தான் உள்ள முடங்கி இருந்தீங்க. உங்களுக்காக பேசின அரசியல் தலைவர்கள் ஏராளம், ஆனால் நீங்கள் பேசுனது கம்மி. இப்போ இந்த ஜனநாயகன் படத்துக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் குறித்து பேசாத அரசியல் தலைவர்களே கிடையாது, எல்லாருமே அதுக்கான கருத்து தெரிவிக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து ஆமா மத்திய அரசு வந்து வஞ்சிக்கிறதும்பாங்க, ஒரு சில பேர் வந்து இல்லை அப்பெல்லாம் இல்லைம்பாங்க. ஆனால் அதை பற்றி எதுவுமே பேசாமல் கடந்து போகிறதும் தாவேகா தரப்பு தான். படத்திற்கும் பிற கட்சியினர் தான் பேசுறாங்க, உங்களுடைய அரசியல் சார்ந்த ஒரு பிரச்சனையும் பிற கட்சி தான் பேசுறாங்க. நீங்க எதுவுமே பேசாம உள்ள உட்காந்துருக்கீங்க. அப்ப இன்னைக்கு அந்த பேசாம உள்ள உட்காந்துருக்கீங்கன்ற விஷயம் இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு பொதுமக்கள் கிட்ட வரைக்கும் போயிட்டு ஒரு பெரிய அளவில் நெகட்டிவா இம்ப்ளை ஆகுது. ஏன்னா இப்ப பலருமே என்ன கேட்கறாங்க அப்படின்னா, தாவேகா விஜய் வந்து எதுவுமே அரசியலே பண்ணலையே, அவர் வந்து ரொம்ப அமைதியா இருக்கிறாரு, ஒரு பிரச்சனைக்குமே வந்து குரல் கொடுக்கல, பிரச்சனைகள் நம்ம லிஸ்ட் போட்டு சொன்னா அடுக்கிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் தாண்டி அவர் வந்து மீட்டிங்ல வந்து பேசுறத தவிர, ஒரு 3 மாத காலம் 2 மாத காலம் ஒரு தடவை வந்து மீட்டிங்ல பேசுறத தவிர, தாவேகா அப்படிங்கிற அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு, அவர்கள் வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, அதில் தாவேகா போராடி அவர்களுடைய தரப்பு ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காங்க, இல்லை அவர்கள் தரப்புல ஒரு ஸ்டாண்ட் எடுத்து மக்களை திரட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமான்னா எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு பிரச்சனையை கூட சொல்ல முடியாத அளவில் தான் தாவேகாவினுடைய அந்த மாதிரியான பிரச்சார கூட்டங்கள்லாம் இருக்கு. விஜய் அவர்களே கீழே இறங்கி வரணும் அப்படிங்கிறது விஷயம் இருக்கு இல்லையா. இதுல முக்கியமான விஷயம் SIC அவர்கள் சொன்ன கருத்தை நம்ம இதில் பதிவு பண்ணி ஆகணும். அதாவது SIC அவர்கள் இன்றைக்கு வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி பேசிட்டு இருக்காரு. காங்கிரஸ் நீங்க எங்களுக்குள்ள வாங்க, நாங்க வந்து விஜய்கிட்ட பேசி பவர் வாங்கி தரோம் அப்படிங்கிறாரு.
காங்கிரஸ் செல்வ பெருந்தகையே வந்து என்ன சொல்லிட்டாரு, நீங்க பவரும் வேண்டாம் பூஸ்டும் வேண்டாம், எங்களுக்கு பவர் கொடுக்க நீ யார் அப்படின்னு கேட்டு அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாப்புல. இப்படிதான் தாவேக்காவினுடைய இந்த அப்ரோச் இருக்கு. கூட்டணிக்காக ஒரு இடத்துக்கு போறது, அப்புறம் அவர்களே வந்து அசிங்கப்படுத்தி அனுப்புற மாதிரியான விஷயங்கள் தான் தாவேகா நடந்து தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா விடுதலை சிறுத்தைகள் கட்சிகிட்டலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆதவர்ஜனா சரண்டரான சம்பவங்கள் நடந்துச்சு. அதற்கு முன்னாடி ஆரம்பத்திலே போய் கூட்டணிக்கு போய் கூப்பிடுறேன்னு சொல்லி நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரோம், நீங்க விசிக்கு எங்க பக்கம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு திரும்ப அவர்களே சொல்லிட்டாரு இதெல்லாம் தேரா கேஸ் கிடையாது, இவங்க கிட்டலாம் நம்ம யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி அவரும் ஆரம்பத்திலே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஒவ்வொரு கட்சியா நீங்க கூட்டணிக்கு கூப்பிட்டு அவர்கள் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழலில் எஸ்ஏசி அவர்கள், விஜயனுடைய தந்தை எஸ்ஏசி அவர்கள் பேசின ஒரு வீடியோ நம்மளுடைய கண்களுக்கு தென்படுது. அது என்ன வீடியோ அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் குறித்து எஸ்ஏசி அவர்கள் பேசுறாரு, ஒரு விவசாயினுடைய மகனாக இருந்து இன்று வந்து இந்த அளவுக்கு முதலமைச்சராக ஆயிருக்காருன்னா அது மிகப்பெரிய விஷயம், நிர்வாகத்திறனில் எடப்பாடி வந்து சிறந்து விளங்குறாரு, அப்படி இப்படின்னு ஏகத்துக்கு புகழ்ந்து வச்சிருக்காருங்க. அதாவது இவர்கள் வந்து அந்த ஒரு ஸ்டாண்டு ஒன்று இருக்கும் இல்லையா, ஒரு வருஷத்துக்கு ஒரு ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரி 2022 எடப்பாடி அவர்கள் முன்னாடி எஸ்ஏசி அவர்கள் பேசின பேச்சு இது. இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு சாமானியன் இந்த இடத்தில் வந்து உட்கார முடிஞ்சது, அதுக்கே முதல்ல பாராட்டு. தான் ஒரு சிறந்த நிர்வாகி என்பதை ப்ரூவ் பண்ணார் ஒரே வருஷம். இன்றைக்கு வந்து அதிமுக வேண்டாம் திமுக வேண்டாம், நம்ம ஒரு ஆல்டர்னேட்டா ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவோம், காங்கிரஸ் உள்ள எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் நல்ல கட்சி அப்படின்னு பேசுற இடத்துல இன்னைக்கு வந்து நிக்கிறாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து ஒரு நல்ல கட்சியா, காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் அவ்வளோ பெரிய சக்தியா, இல்லாத வளர்த்து விட வேண்டிய சக்தியா அப்படின்னு நான் கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்காரங்க நல்லா பதில் சொல்லுவாங்க, காங்கிரஸ் கட்சி ஏன் வந்து அழிக்கப்பட வேண்டிய ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட அளவில் வந்து அதிகமான ஹேட் இருக்கக்கூடிய, அது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் காங்கிரஸ் கட்சினா ஒரு இன அழிப்பு அப்படி ஒரு விஷயத்தை பண்ண கட்சின்றதான் காங்கிரஸ்க்கான ஒரு பேரே இருக்கு. அதை வந்து சீமான் அவர்கள் 15 வருஷமா நிறுவி வச்சிருக்காரு. நீங்கள் அந்த ஒரு கட்சியை நான் துணைக்கி கூட்டிட்டு நான் வந்து தேர்தல் நிற்பேன் அப்படின்னாக்க அது நீங்கள் சிறுபான்மையினர் ஓட்டு வரும் அப்படின்னு நீங்கள் திட்டமிட்டாலும் அது காங்கிரஸ் வராதவங்க கூட, அது வேறு விஷயம். காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்து கூட நிற்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் நீங்கள் காங்கிரஸ் கூட வந்து கூட்டணி கேட்குறதே இருக்கு இல்லையா, அதுவே வந்து உங்களுடைய அந்த ஈழ ஆதரவு, நீங்கள் மாவீரம் போற்றுறதும் அப்படின்னு நீங்கள் போடுறதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக்குது. உலகத்தமிழர்கள்கிட்ட ஒட்டுமொத்த வெறுப்பையும் சம்பாதிக்கக்கூடிய வேலையை தான் தாவேகா வந்து பண்ணிட்டு இருக்கு. விஜயனுடைய அப்பா எஸ்ஏசி அவர்களும் அதுதான் ஒரு கோத்து வராரான்னு தெரியல. இன்னும் வந்து சரியா 1 மாத காலம் தான் இருக்கு, தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் கூட்டணி பேசிலாம் ஒன்றும் ஆக போறது இல்லை. ஏன்னா கடைசி நேரத்தில் சேரக்கூடிய கூட்டணி அப்படிங்கிறது பெரிய அளவில் கை கொடுக்காது. அந்த தொண்டர்கள் வந்து ஒற்றுமையாக வேலை பார்க்கறதுக்கோ இல்லை அந்த கூட்டணி ஜெல்லாகிறதுக்கோ சான்ஸே கிடைக்காது. ஸோ இப்போவே அறிவிக்கிறது தான் கூட்டணி, அதுக்கு பின்னாடி அறிவிக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா எக்ஸ்ட்ராவாக ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் இன்ன வரைக்கும் கூட்டணி போகாமல் இருக்குது யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது தேமுதிக போகாமல் இருக்குது, ஓபிஎஸ் தரப்பு இன்னும் போகாமல் இருக்காங்க. ஓபிஎஸ் தரப்பை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் வேணாம் பாரு, என்டிஏ தரப்பில் அமித்ஷா வேணா அவரையும் வச்சுக்கலாம் கூட சேருங்கன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அது எங்கே போய் நிற்கும் நமக்கு தெரியல. ஆனால் தேமுதிக வந்து ரொம்ப தெளிவாக எனக்கு யார் அதிகமாக சீட்டு கொடுக்குறாங்களோ அங்கே தான் கூட்டணி அப்படிங்கிறாங்க. தேமுதிக வேணா என்ன பண்ணலாம், விஜய் அவர்கள் கூட சேர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கலாம். ஆனால் அதில் கூட அவர்கள் நம்ம எம்எல்ஏ ஆகணும், நம்ம அதிகமான நபர்கள் சட்டமன்றத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த பிரதான கட்சிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ டிவிகே பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இன்னொன்று டிவிகே தரப்புமே தேமுதிக ரொம்ப அதிகமாக சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அது இவர்களினுடைய பலகீனத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய விதமாக மாறிடும். ஸோ இப்படி தான் இங்கே தாவேகா சார்பில் ஒரு கூட்டணி அமைகிறதுக்கோ இல்லை தாவேகா ஒரு நம்பிக்கையான ஒரு அணியாக உருவெடுக்கிறதுக்கோ எனக்கு வாய்ப்புகள் இந்த அளவுக்கு வந்து ரொம்ப குறைவான விஷயம் தான் இருக்குது. நீ கடைசி நேரத்தில் வந்து நாங்கள் தனித்து நின்று ஆட்சியை பிடிப்போம், நாங்கள் தனிப்பெரும்பான்மையோட வெல்வோம் அப்படின்னு பேசுனீங்கனாலும் நீங்கள் முதல் மாநாட்டில் பேசின பேச்சு இருக்கு இல்லையா, நம்மளை நம்பி சில பேர் வரலாம் இல்லையா, அவர்களுக்கு நம்ம ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு பேசுனீங்க இல்லையா, அந்த வீடியோவை எடுத்து போட்டு அன்னைக்கு இப்படி பேசுனீங்களே இன்னைக்கு அப்படியே 2 வருஷத்தில் நீங்கள் பல்ட்டி அடித்து மாற்றி பேசுகிறீங்களேன்னு சொல்லி மக்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்க தான் செய்வாங்க. ஸோ 2026 தேர்தல் களம் அப்படிங்கிறது உண்மையிலே வந்து யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ரொம்பவே வந்து ஒரு சுவாரஸ்யமான களமாக இருக்க போது பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் கருதி என்னென்ன மாற்றம் நடக்குது அப்படின்ட்டு. நன்றி.